ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வெளியிலேருந்து 3 கிலோ கறி இருக்கும் வந்துச்சு. அது உப்பு கண்டம் போட்டு காலையில் காய வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம் எப்படி காய்ஞ்சிருக்குன்ட்டு மக்களே. ஓரளவு காய்ஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ அதை அவுத்துடலாம். நல்லா காய்ஞ்சிருக்கு. இங்கே ஓரளவு தான் வெயில் விழுவும். இப்போ நான் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. செல்லு சம்மந்தமாக வாட்ஸ்அப் சுத்தமாக வேலை செய்யலை. போய் என்னோட போய் காட்டிட்டு வரலான்னு போகிறேன். என்ன செய்வேன், எவ்வளோ காசு வைக்கிறான்னு தெரியல. என் கையிலையும் காசு இல்லை. என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. இது எப்படி 3 கிலோ கறி இருக்கும். முள்ளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். முள்ளெல்லாம் இருக்குது. என்ன செய்யறதுல அவ்வளோ முள் இருக்குது. சாப்பிட்றது தான் ஆள் யாரும் என்ன பண்ணுறேன்னு தெரியல. சூப்பு நாளைக்கு இறச்சணும். முருகனுக்கு போட்டு கறியை போட்டு வராங்க. காலையில் பாருங்கள், ஈரக்கறி ஒரு வீட்டிலேருந்து ஈரக்கறி வந்துருந்துச்சு. ஈரக்கறி எடுத்து தனியாக வச்சுட்டு இருந்தேன். இங்கே வச்சுருந்தேன். வந்து பூனை வந்து எப்படி தான் தின்ட்டு பிடிச்சிருந்ததில் பூனை தின்ட்டு போயிடுச்சு. சரி, கறியை வெளியில் வைக்கவே பயமாக இருக்குது. ஒரு வாரமாக வேலை செய்யலை. வாட்ஸ்அப் வேலை செய்யலை. என்ன செய்கிறதுனே எனக்கே புரியல. கம்பெனிக்காரன் அடைக்கிட்டான், அவன் அடைக்கிட்டான், இவன் அடைக்கிட்டான் அப்படிங்குதுங்க. ஒன்றுமே புரியல. நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு வாரமாக வாட்ஸ்அப் எதுவுமே வேலை செய்யலை. என்ன செய்யுது மக்களை? அதுக்கு என்ன செய்கிறது? இப்போ வாங்கின செல்லு தான் ஒரு 1.5 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளே இந்த செல்லு இதுவாக தான் ஆகுது. இப்போ நான் கூட வெளியில் போய் இந்த கொஞ்சம் தூரம் போய் வாட்ஸ்அப் எப்படி என்னென்னு சரி பண்ண பார்க்கணும். என்ன சரின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த கரையானுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் மக்களை. மருந்து 1/2 லிட்டர் வாங்கி கரையான் மருந்து அடிச்சிருக்கேன். மீண்டும் காலையில் அடிச்சிருக்கேன். திரும்ப கரையான் வருது. என்ன செய்கிறது தெரியல. இதுக்கு ஒரு மருந்து ஏதாவது சொல்லுங்கள். என்ன மருந்தை வாங்கி அடிக்கலாம்? கரையான சாவடிக்கிற மருந்து என்ன? மக்களே, தொடர்ந்து 2 நாள் அலையிறேன் பார்த்துக்கோங்க இந்த செல்லு சம்மந்தமாக. வாட்ஸ்அப் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசக்குள்ள பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு கனகாம்பரம் பூ பூத்துருக்கு பாருங்கள். ஒரு 20-25 பூ மாதிரி பூத்துருக்கு பாருங்கள். சூப்பராக ஒரு செடி வாங்கி இது துளுத்தி பிடிச்சி. அது ஒரு செடி வாங்கி வச்சேன். இப்போ எனக்கு போகிறாக்கி அது துளுக்கலை. பட்டு போன மாதிரி போயிடுச்சு. ஒன்றா வச்சது தான் இப்போ எவ்வளோ பெருசில் வந்துருச்சு பாருங்கள் கனகாமரம். பஸ்ஸு வந்துடும். 5 மணி பஸ்ஸு வந்துடும். இதே பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.